Assalamu Alaikum friends, welcome back to our YouTube channel. This is Atika from Trio Cousins Cuisine. Channel subscribe பண்ணாம பார்க்கறவங்க டக்குன்னு அந்த subscribe பட்டனை press பண்ணிடுங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட notification உடனே உங்களை வந்து சேரும். எங்களை Insta, Twitter and Facebook-லயும் follow பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு சூரியன் சமோசா prepare பண்ண போறோம். இந்த சமோசாஸ் எப்படி prepare பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்ப்போம். 500 grams mutton keema, 1/4 kilo வெங்காயம் and 1 carrot, தேவையான அளவு புதினா leaves, 1/2 கிலோ மைதா, தேவையான அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், 1 tablespoon pepper powder and 2 tablespoon curd. Sooriyan samosa preparation 3-step process. So first step la நம்ம mutton keema-வை வேக வைக்க போறோம். $250 grams mutton keema எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வாட்டரை ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். அது கூட chilli powder, mutton masala powder, ginger garlic paste, turmeric powder, pepper powder and curd add பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு and 1 glass water add பண்ணி 4 to 5 whistles-க்கு வேக வச்சுக்கலாம். மட்டன் கீமா நல்லா வெந்துருச்சு. எக்ஸஸ் வாட்டர்லாம் இருந்துச்சுன்னா சிம்ல வச்சு நல்லா வத்த வச்சுக்கோங்க. எக்ஸஸ் வாட்டரே இருக்கக்கூடாது. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல நம்ம சமோசாக்கு தேவையான டோ ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு செப்பரேட் பவுல்ல மைதா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு அண்ட் பிஞ்ச் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகர் எதுக்கு ஆட் பண்றோம்னா சமோசாஸ் ஃப்ரை பண்ணும்போது நல்லா ப்ரௌன் கலர்ல வரணுன்றதுக்காக தான். அதுக்கப்புறம் 1 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு மாவை பிசைஞ்சுக்கலாம். பரோட்டா மாவு பதத்துக்கு நம்ம இந்த மாவை பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு 1 ஹவருக்கு தனியா எடுத்து வச்சிடலாம். டோ செட் ஆகிறதுக்குள்ள நம்ம சமோசாக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட ஸ்டெப் 3. ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியன்ஸ் அண்ட் கேரட்ஸ் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஆனியன் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி and green chilies ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் அண்ட் கேரட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருந்த மட்டன் கீமா ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம்லாம் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம சமோசாஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த டோலேருந்து ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரெஷரையும் யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கையால் கூட மாவு உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு நம்ம மாவு உருட்டுற திக்னஸில் தான் நம்ம சமோசாவோட மாவு திக்னஸும் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மாவை ப்ரெஸ் பண்ணிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன் to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சுட்டு நாங்கள் காட்டுற மாதிரி சென்டரில் கேப் விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம சமோசாஸ் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சமோசாஸ் ஃபோல்ட் பண்ணலாம். சைட்லேருந்து சென்டரில் எடுத்துகிட்டு போய் ஸ்டிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சைடுக்கும் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஸ்டிக் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிடும். இன்கேஸ் ஸ்டிக் ஆகலைன்னா நம்ம மைதா பேஸ்ட் யூஸ் பண்ணி கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சூரியன் சமோசாவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இன்னொரு சமோசா ஃபோல்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் கேப் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைட்ஸ்லேருந்து ஆரம்பித்து டுவர்ட்ஸ் த சென்டர் நம்ம ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்க எல்லா மாவுலயும் சமோசாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இப்போ நம்ம சமோசாஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சமோசாஸை ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சமோசாஸ் ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர் பிளேஸ் பண்ண பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, எக்ஸஸ் ஆயில்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்காக. நீங்களும் சூரியன் சமோசாவை இஃப்தார் ரெசிபியாவோ இல்லை ஸ்நாக் ரெசிபியாவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யம்மியான ரெசிபியோட மீட் பண்ணுற வரைக்கும் we the trio cousins are signing off. Take care and stay safe. Bye bye.